வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த பெங்களூர் ரமணி அம்மாள்னு ஒரு லேடி இருந்தாங்க. அவங்க ராக் ஸ்டார். அதில் என் ஒய்ஃபுக்கு ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும். என் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களெல்லாம் தெரியாது எனக்கு. குன்றத்திலே முருகனுக்கு கொண்டாட்டம் கொண்டாட்டம்பாங்க. நேற்றுலேருந்து நம்ம நிலைமை அப்படி தான். நேற்று கார்த்தால ஜப்பான் திறந்தாம்பா. அப்பா அப்படின்னு போட்டு 4% அடித்து கரெக்ஷன் டெரிட்டரிக்கு வந்தான். ஒரே ஹாக்கி தான். நேற்று எங்கே ஹாக்கின்னு தெரியாத அளவு ஹாக்கி. ஸோ ஜப்பான்னு ஹாக்கி விளையாடியாச்சு. சரி அப்படின்னு பார்த்தா அமெரிக்கா திறந்தான். அமெரிக்கா திறந்தோன்னு ஒரு 2% கீழே விழுந்தான். உடனே ஹாக்கி. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏற்றி விட்டான். திரும்பி அடிப்பான், கவலையே படாதீங்க. ஸோ நேற்று மிஸ் ஆனால் திரும்பி இன்றைக்கி சான்ஸ் இருக்குது. இன்றைக்கி மிஸ் ஆனால் நாளைக்கு சான்ஸ் இருக்குது. சரி, இந்த 2 இடத்துல ஹாக்கி ஆடிடுச்சே, இங்கே இந்தியாவில் வாய்ப்பு கிடைக்காதோ அப்படின்னு நினச்சோம். ஏன்னா கார்த்தால எழுந்தோன்னே என்ன பண்ணிட்டாங்க, சென்செக்ஸ் ஒரு பக்கமும் நிஃப்டி இன்னொரு பக்கமும் போயிட்டு இருந்தது. இன்ஃபேக்ட் என் தம்பி கார்த்தால என்னை பார்க்க வரச்ச, எல்லாரும் மார்க்கெட் விழுன்னு எதிர்பார்த்தோண்டா, விழலை, எல்லாருக்கும் டிசப்பாயின்மெண்ட்டு. நான் காப்பி குடிக்கிறது கூட சொன்னேன், டேய் கவலையே படாத, இன்றைக்கி எல்லாருக்கும் சந்தோஷம்தான். ஏன்னா நிஃப்டியும் சென்செக்ஸும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகுது. எவனோ மார்க்கெட்டை ஏதோ பண்ண பார்க்குறான், ஒரு டமால் உண்டுன்னு அப்படியே சொல்லி வாயை மூடலை, டப்புன்னு அடித்தான். ஒரு 300 பாயிண்ட்டு காலி. இப்போ எங்கே இருக்குங்கிறது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. உடனே இன்றைக்கி 1ஆந்தேதி டிஃபன் காபி காசு இருக்கும். இதே ரேஞ்சில் டிஃபன் காபி ரேஞ்சில் ஹாக்கியை எடுத்துகிட்டு ஓடிட்டே இருங்க. எது எதுன்னு தெரியாத அளவு எல்லாம் விழுந்துருக்குது. அதனால் ஹாக்கியை எடுத்து ஓடுங்க. இப்போதைக்கு ஹாக்கியில் என்ன பண்ணுங்க, எதெல்லாம் ட்ரம்ப் டேரிஃபில் அஃபெக்ட் ஆகாதோ அதை கோல் அடிங்க. ஏன்னா ட்ரம்ப் டேரிஃப் என்ன ஆகும்னு புரியறதுக்கு ஒரு 15 நாள் ஆகும். அதனால் இந்த ஆட்டோ ஃபார்மா குறையிறதுக்கு இன்னும் ஒரு 15-20 நாள் ஆகும். அதனால் வெயிட் இட் அப்படின்னுங்க. ஆனால் நம்ம சும்மா இல்லாமல் என்ன பண்ணோம், ஹோண்டா நம்ம பையிங் ரேஞ்சு கீழே வந்துருச்சு. உடனே ட்ரேடர் ஃபண்டெல்லாம் போய் ஹோண்டாவில் கை வச்சான். ஹோண்டா வாங்குறதாங்கிறான். இந்த சைடில் பார்த்தா தாத்தாவோட 6 ஸ்டாக்கும் விழுந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அளவு அங்கே சந்தோஷம். ஆனால் இந்தியன் ஆட்டோ ஸ்டாக் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா எப்படி டாரிஃப் முடியும்னு தெரியாது. இதில் வேற சரணாகதி மேலே சரணாகதி, சர்ருன்னு காமர்ஸ் செக்ரட்டரி இங்கே கையெழுத்து போட்டுகிட்டே இருக்கிறார். இப்போ லேட்டஸ்ட் சரணாகதியில் என்ன சொல்லியிருக்கிற, ஐயா எங்களுக்கு ரொம்ப வலிக்குதுங்க, இந்த ஆட்டோ காம்பனண்ட் எல்லாம் நீங்கள் ஏதோ டேக்ஸுங்கிறீங்களே, உங்கள் ஆட்டோ காம்பனண்ட்டுக்கு டேக்ஸ் கிடையாது, நீங்களும் ஜீரோ நானும் ஜீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரம்ப் எனக்கு சொல்கிறான், ஆர் யூ ட்ரைங் டு பி டூ கிளவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். நாளைக்கு கார்த்தால லிபரேஷன் டே சைனிங் செரிமனி வைக்க போகிறாரு. அப்போ நாளைக்கு கார்த்தால ரொம்ப மோசமாக இருந்தால் ஒரேடியாக பொத்துன்னு அடிக்கும், இல்லாட்டா கொஞ்சம் ரிலீஃப் ரேலி வரும். ஓவராலாக நம்மளுக்கு இந்த வாரம் ஃபுல்லாக சான்ஸு இருக்குது. அதனால் அவசரமாக ஓடி போய் போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆடுங்க. இன்னும் உங்களுக்கு ரியல் ஃபால் பார்க்கல. நான் சொன்னபோது 21,000 கீழே போனால் தான் பேர் மார்க்கெட். அதனால் இது ஒரு பேர் மார்க்கெட் ரேலி முடிஞ்சு 2 அடி அடிச்சிருக்கான். எப்படி இன்னும் போகும்னு தெரியாது. அதனால் நம்மளுக்கு வேணுங்கிற ஸ்பெசிஃபிக்கை மட்டும் பாருங்கள். அதுதான் இன்றைக்கி என்னோடய மார்க்கெட் ரீடிங். அடுத்தது தங்கம். ராக்கெட்டில் மட்டும் இல்லை, அதோட ஃபாஸ்ட்டாக ஏதாவது போகணும். அதில் ஏறி ஸ்பாட்லேயே 3100 தாண்டி என்னடான்னு பார்த்தா 8510ங்கிறான் 22 கேரட்டு. 3% ஜிஎஸ்டி போடுவாங்க அம்மையார், 3% அதுக்கு மேலே டேக்ஸு. 9,000 ரூபா போயிடுச்சு. அடுத்தது 24 கேரட்டு 9284ங்கிறார். அது இன்னும் 10,000 தாண்டிடும் கூடிய சீக்கிரம். அதனால் சும்மா வாங்கலாமான்னு கேட்காதீங்க. 100-200 விழுச்ச தங்கத்துக்கு ஹாக்கி எடுத்துருங்க. உங்களுக்கு தங்கம் தேவைன்னா. தங்கத்தோட ரோல் வந்து ஆபத் பாண்டவன். நேற்று சரியா வீடியோலையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், கீழே லிங்க் போடுறேன் பாருங்கள். எஸ்பெஷலி இஸ்லாமியர்களுக்கு அது ரொம்ப முக்கியம். எப்படிங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நேற்று வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அது என்ன விஷயம்னு. அதனால் இப்போ கோல்ட்மேன் சாக்ஸ் என்ன சொல்கிறான், இயர் எண்டுக்குள்ளே 3300 போயிடுங்கிறான். பேங்க் ஆஃப் அமெரிக்கா 3065ங்கன்னா அந்த 3065 ஆல்ரெடி கிராஸ் ஆகிடுச்சு. இதில் வந்து டபுள் எட்ஜ் ஸ்வோர்டு. இன்ஃப்ளேஷன் ஏறினா கோல்டு ஏறும், இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணாலும் கோல்டு ஏறும். அப்போ எப்போ கோல்டு விழும், அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினா விழும். ஆனால் ஏற்றுற மாதிரி இல்லையே.
அதனால் பை சான்ஸ் சர்ப்ரைஸாக அமெரிக்கானில் ஃபெட்டு ஏற்றினானா தென் ஒன்லி கோல்டு விழும். இல்லாட்டா கோல்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படியே கில்லி மாதிரி நிற்கும்பாங்க, இல்லாமல் கில்லி மாதிரி நிற்கும். ஸோ இது வந்து கோல்டு. இது மாதிரி ஒரு சமாச்சாரம் நடக்கும்போது நம்ம உதய் கோத்தக் இருக்கிறாருல்ல, இந்த கோத்தக் மஹிந்திரா கம்பெனியோட சேர்மன் என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்ன தான் ஆர்பிஐ ரேட் கட் பண்ணாலும் மார்க்கெட்டில் துட்டு இல்லை, அதனால் வந்து யாரும் டெபாசிட் போட மாட்டேங்கிறாங்க. நாங்கள் டெபாசிட் ரேட்டை கம்மி பண்ணோன்னா ஓடி போய்டுறாங்க. அதனால் எங்களுக்கு டெபாசிட் ரேட் கொடுக்குற மாதிரி நிறைய இருக்குது. ஒரு டெபாசிட் கிரஞ்சே வந்துருச்சு. அதனால் இந்த மியூச்சுவல் ஃபண்டை போட்டு நஷ்டப்படுத்துகிறவங்க எல்லாம் டெபாசிட் பண்ணணும்னு சொல்கிறாரு. நம்மளும் சொல்லிகிட்டே இருக்கிறோம், மியூச்சுவல் ஃபண்டு ப்ராப்ளமாக இருக்குது பாஸ் அப்படின்னு. மக்கள் ஒத்துக்கணும். ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. ஏன்னா போன வாரம் கூட மியூச்சுவல் ஃபண்ட்னா ஒரே நஷ்டம்னு எக்கனாமிக் டைம்ஸ் ஒரு ரிப்போர்ட் போட்டிருந்தான். ஸோ ஒரே அடி அதுதான். அதனால் இப்போ இண்டஸ்இண்ட் பேங்க்கு அர்ஜெண்ட்டாக பணம் வேணும் அவனுக்கு. பை சான்ஸ் எல்லோரும் டெபாசிட் கேட்டாங்கன்னா ப்ராப்ளம்ன்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 10,000 கோடிக்கு வந்து அவரோட ஹைலி கார்ப்பரேட்டட் லோன்ஸை வித்துடுறாரு. இது என்னென்னா இவங்க ஒரு சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணுவாங்க, இன்டர் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். அப்படின்னா என்னென்னா அந்த கார்ப்பரேட் நினைக்கும் இண்டஸ்இண்ட் பேங்க் தான் கொடுக்குதுன்னு. ஆனால் இண்டஸ்இண்ட் பேங்க் அந்த லோனை ஆல்ரெடி விற்றுருப்பான். வட்டியை கலெக்ட் பண்ணி அந்த பேங்க்குக்கு கொடுக்கணும். இது ஐபிசிங்கிற ப்ராசஸ் மூலமாக பண்ணுவாங்க. மார்க்கெட் என்ன சொல்லுதுன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் 10,000 கோடி ரைஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு 10,000 கோடி டெபாசிட்டாக ரைஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்கிறாங்க. ஸோ ஒரு 20,000 கோடியை பஃபரில் வச்சுட்டு மார்க்கெட்டில் ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங். 2,000 கோடி லாஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த 2,000 கோடி நஷ்டம் வந்து இவங்களால நிச்சயமாக தாங்க முடியுங்கிறது என்னோடய வேர்டிக்ட். இன்றைக்கி மார்க்கெட் விழத்துக்கு முன்னாடி அது 4% அப்பில் இருந்தது. இன்றைக்கி எவ்வளோ தூரம் அப்பில் போகும் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்தது செஞ்சுரி டெக்ஸ்டைல்ஸ்னு ஒரு கம்பெனி வச்சுருக்கிறாரு. அது வந்து பிகே பிர்லா குரூப். இந்த பிகே பிர்லா யாருன்னா நம்ம குமாரபாமம் பிர்லாவோட தாத்தா. அவருக்கு தான் எழுதி வச்சுருந்தார். அதில் உத்தராகண்டில் ஒரு பேப்பர் அண்ட் பல்ப்பு பிஸ்னஸ் வச்சுருக்காங்க. இந்த பேப்பர் அண்ட் பல்ப்பு பிஸ்னஸில் அவங்க ரொம்ப ஒரு ஆளாக பண்ணுறாங்க, ஒரு நல்ல ப்ரெசன்ஸில் இருக்காங்க. ஆனால் இந்த பேப்பர் ஒரு டிக்ளைனிங் பிஸ்னஸ். அதனால் அதுலேருந்து வெளில வரணும். மற்ற பெரிய பிளான்ஸ் எல்லாம் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த அனௌன்ஸ் பண்ண பிளான் எல்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்கணும். அதுக்கெல்லாம் கடன் நிறைய வாங்கினாலும் கையில் காசு இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஒரு 3,338 ஏதோ 3,300 நாடுக்கு ஆதித்ய பிர்லா குரூப்பு அந்த பிளான்ட்டை ஐடிசிக்கு விற்றுட்டாங்க. ஐடிசி நான் அந்த கேஸை கொடுத்து வாங்கிக்கிறேன்ப்பா, இந்த ரம்மியில் ஜோக்கர் போடுற மாதிரிப்பா, இறக்கினாம்பா ஜோக்கர்ன்னு. வேறு யாரும் வாங்க முடியாது, ஏன்னா அவன் தான் டாமினன்ட்டு இன் பேப்பர். அவன் ஓடி போய் அதை வாங்கிக்கிட்டான். இது வந்து ஐடிசியை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணும் இந்த ஃபீல்டில். அதே சமயத்தில் இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுங்கிறது லிஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அவங்க வந்து போனஸ் கொடுத்துருக்குறாங்க, 2:1 போனஸ். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஹைலி ஓவர் வேல்யூட் ஸ்டாக். ஏற்கனவே இவங்களுக்கு 10% மார்க்கெட் ஷேர். அது மட்டும் இல்லை, இப்போ அடி வாங்கினதில் இதெல்லாம் குறையும். எது எவெல்லாம் மங்காத்த ஆடுறதெல்லாம் குறையும். அதனால் இதை இப்போதைக்கு கன்சிடர் பண்ண வேணாம் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. இது வந்து ஒரு செய்தி. இந்த ரெனால்ட் நிசான் ஃபேக்ட்ரி ஒன்று ஸ்ரீபெரும்புதூரில் நம்ம பார்த்துருப்போம். நிறைய சர்ச்சை இருந்தது, இந்த நிசானை ஹோண்டா வாங்கிட்டா என்ன ஆகும், இந்தியாவில் இருக்கிற பிளான்ட் என்ன ஆகும். இப்போ ரெனால்ட்டேருந்து நிசான் இந்த பிளான்ட்டை ஃபுல்லாக வாங்கிட்டு இங்கே வந்து நாங்களே நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிசானோட ஸ்டேக்கை ரெனால்ட்டு வாங்க போகிறதாக பேசிக்கிறாங்க. 51% அவங்க வாங்கிடுவாங்க அப்படின்னு செய்தி சொல்லுது. அதனால் இதை வாங்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. அதனால் ரெனால்ட் நிசான்னு வந்து வெறும் நிசான் கம்பெனியை எடுத்துகிட்டு வெறும் ரெனால்ட் ஆகிடும். இன்றைக்கி அடுத்த ஸ்டேஜ் வந்து ட்ரெண்ட்டை பற்றி ஒருத்தர் பேசியிருக்கிறார். கென் அப்படிங்கிற மேகசினில் ட்ரெண்ட்டை பற்றி ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜூடியோன்னு ஒரு பிராண்டுனால இவ்வளோ தூரம் க்ரோத் ஆனாலும்
அதோட மார்ஜின்ஸ் ப்ரெஷரில் வரும் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ரீட்டைல் கம்பெனியில் எவ்வளோ அன்சோல்டு ஸ்டாக் இருக்குது அப்படின்னு பார்த்தா ட்ரெண்ட் வந்து ஹேஸ் தி லோவஸ்ட் அன்சோல்டு ஸ்டாக். அதே சமயத்தில் ஒரு 40 நாளைக்கு ஒரு வாட்டி அவங்களோட ஃபுல் இன்வென்ட்ரியை அவங்க டேர்ன் அரவுண்ட் பண்ணுறாங்க. அதனால் இந்த கென்னவந்த் ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் அடுத்த 2 வருஷத்து 25% எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் க்ரோத்து. டைரெக்டாக ட்ரெண்ட் வாங்கினீங்கன்னா கையில் சுட்டுப்பீங்க. இன்டைரக்டாக வாங்குறது பெட்டர். இன்டைரக்டாக வாங்கினோன்னா இதை வந்து டாட்டாவோட ஹோல்டிங் கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா டாடா குரூப்பில் ETF பண்ணுற மாதிரி பெட்டராக இருக்கும். அதுவும் ஆனால் ஏறிடுச்சு இப்போ இன்னொன்று, இந்த பஜாஜ் ஆட்டோ கம்பெனி வந்து எலக்ட்ரிக் 2 வீலரே பண்ண மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போயே பஜாஜ் என்ன சொன்னால், இன்ஜினியரிங் கம்பெனி வேறு, கோடிங் கம்பெனி வேறுன்னு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜஸ்ட்டு லான்ச் ஆன வண்டி இப்போ பஜாஜ் ஆல்மோஸ்ட் நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது. நம்பர் 1 நம்பர் 2 வந்து அவங்களுக்கும் டிவிஎஸ்க்கும் ரொம்ப க்ளோஸாக போயிட்டுருக்கு. ஓலா நம்பர் 3 நம்பர் 4க்கு போயிடுச்சு. அதனால் இது பயங்கர எலக்ட்ரிக் கம்பேக்குன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, 3 வீலர் ஆட்டோலேயும் அவங்க எலக்ட்ரிக் வண்டியை லான்ச் பண்ண போகிறாங்க. மார்க்கெட் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். என்னை கேட்டபோது எந்த கம்பெனியெல்லாம் நீங்கள் எலக்ட்ரிக்கல் டிரைவுக்கு வாங்குவீங்கன்னு கேட்டபோது நான் சொன்னது டொயோட்டா, ஹோண்டா, டாடா மோட்டார்ஸ், பிவைடி, அப்புறம் பஜாஜ் ஆட்டோ. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து இன்ஜினியரிங்கில் வெரி சக்ஸஸ்ஃபுல். நான் வாங்கணும்னு நினச்சி வாங்க முடியாத கம்பெனி வந்து டிவிஎஸ் மோட்டார்ஸ். ஏன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ், வைர ஊசியாக இருக்குது. இன்றைக்கி பஜாஜ் ஆட்டோவும் வைர ஊசி. இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, அலாங் வித் அமர்ராஜாவி எக்ஸைடிவ் கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி எலக்ட்ரிக் போர்ட்ஃபோலியோ ரெடி ஆகிடும். இன்றைக்கி காத்தால பவர் கிரிட் அப்பாக இருந்தது. ஒரு 10 நாளாகவே வந்து எலக்ட்ரிக் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறி இருக்கும். டெஃபினட் நான் பார்க்கல, இருந்தாலும் டாடா பவரும் ஏறி இருக்கும் 10 நாள் இன்டர்வலில் பார்த்தீங்கன்னா. ஏன்னா பவர் டிமாண்ட் இந்தியாவில் ஸ்பைக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 10 ரூபா ஒரு யூனிட் வரைக்கும் விற்கிறாங்க. அதனால் பெரிய டிமாண்ட் இருக்குது. டாடா பவர் நல்லா பண்ணிகிட்ருப்பாங்க, பவர் கிரிட்டும் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. வேறு என்டிபிசி வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனி, அதனால் பற்றி பேசலை. மற்றபடி ப்ரைவேட் செக்டரில் வேறு யாராவது இருந்தால் கன்சிடர் பண்ணலாம். பட் வேறு எத்திக்கலாக இவ்வளோ தூரம் பவர் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ஸ்டாண்டலோன் கம்பெனிங்கிறது இல்லை. அதனால் நம்ம டாடா பவரை அப்போ பண்ணியிருக்கலாம். இப்போ ஆனால் ரொம்ப வேல்யூ ஹை. அதே மாதிரி பவர் கிரிட்டோட வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, கன்சிடர் பண்ணாதீங்க. ஆனால் லாஜிக்கை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண, பவர் டிமாண்ட் ஹையாக இருக்கிறதுனால 10 ரூபா ஒரு யூனிட் வரைக்கும் பவர் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். எங்கள்கிட்ட 4 சேனல் இருக்குது. பைசா போல்தாயின்னு ஹிந்தியில் ஒரு சேனல், மணி மாத்தலுன்னு தெலுங்குல ஒரு சேனல், மணி மாத்து அப்படின்னு கன்னடாவில் ஒரு சேனல், மணி பேச்சு மலையாளம்னு மலையாளத்தில் ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எந்த பாஷையில் தெரியுமோ அந்த பாஷையில் இந்த கண்டென்ட்டை பார்க்கறதுக்கு அவங்கள்ட்ட இந்த சேனல் லிங்க்கை அனுப்புங்க. கீழே இந்த சேனல் லிங்க்ஸை நாங்கள் கொடுத்துருக்கோம். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு மணிபேஜ்.com விசிட் பண்ணுங்கள்.